கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்போ உன் மனசுல நான் பத்த வச்சிருக்க இந்த தீ அவ்வளவு சீக்கிரம் அணையாது பாரதி. அது உன்னை தூங்க விடாம துரத்தும். திரும்ப திரும்ப உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே நீ கண்ணம்மாவை பாக்குற பார்வையோட அர்த்தம் மாறும். அதிகம் இல்ல, இன்னும் 2 நாள்ல நீ டெஸ்ட் எடுத்து வந்து நிக்க போறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? என்ன விஷயம்? கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்குல்ல, அது உலகத்துல நிறைய நாட்டு மக்களுக்கு ரொம்ப வேகமா பரவிட்டு வருதாமா. பார்த்தேன். அம்மா, என்னம்மா இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றீங்க? அந்த வைரஸ் தாக்குச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வருமாமா? அது ஃபாரின் கண்ட்ரிஸை தானே எஃபெக்ட் பண்ணுது. நம்மளுக்குலாம் ஒன்றும் பயம் இல்லைல்ல. அம்மா, என்னம்மா முட்டாள் மாதிரி பேசுறீங்க? என்ன? இல்லம்மா, விவரம் தெரியாம பேசுறீங்களே, அதான் சொன்னேன். நம்ம நாட்டிலையும் 100-150 பேருக்கு மேல கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்களாமே. அதுல 2-3 பேரு இறந்து வேற போயிருக்காங்களாமா. இறந்திருக்காங்களா? என்னடி சொல்ற? அவ்வளோ சீரியஸாவா இருக்கு? ஆமாமா. அதனால தும்மல், இருமல், சளித்தொல்லை, காய்ச்சல், பித்தவாதம் இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்க முன்னாடி ஒரு அடி தள்ளி இருக்கணுமாமா. ஏய், பித்தவாதம் கூடவா? இருமல் சளியெல்லாம் கூட ஓகே. அம்மா, அது என்னென்னமோ சொல்றாங்கம்மா, ரொம்ப முக்கியமா அது. முடிஞ்ச வரைக்கும் வெளியே பொது இடங்களுக்கு போகாதீங்க. அங்க யாராவது கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல வரும்போது தும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவே அடுத்த செகண்டே உங்களுக்கும் என்ன ஏமா அரைஞ்சீங்க? தும்ப கூடாது, இரும கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் மேலேயே தும்புற? எனக்கும் கொரோனாவை பரப்பி விடுறதுக்கா? எனக்கு கொரோனாங்கிறனால எதுவும் இல்லம்மா. இப்பதான் மிக்ஸில மிளகு அரைச்சிட்டு வந்தேன், அந்த நெடியில தான் இப்படி தும்பிட்டேன். என்ன கர்மமா வேணா இருக்கட்டும், என் கண் முன்னால் நிக்காம ஒழுங்கா ஓடி போயிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் ரூம் பக்கம் கூட நீ வராத. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஏன் கிட்ட வர? போ, வெளியே போ. மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்படியே போட்டனா வெளியே போடி. போ. இனிமே இந்த ரூமை விட்டு நான் வெளியவே போக மாட்டேன். எனக்கு எப்படி கொரோனா வருதுன்னு நானும் பாக்குறேன். அகில், ஏன் இப்படி தும்பிட்டு இருக்க? மா, இந்த தும்மல், இருமல், கொட்டாவி, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. அகில், உனக்கு கொரோனா கிரணா இருந்து அதை எனக்கு பரப்பி விட்டுறாத. ஒழுங்கா மாஸ்க் போடு. அப்ப எனக்கு கொரோனா வந்தா பரவாயில்ல, அத பத்தி உனக்கு கவலை இல்ல, அப்படித்தானே? வந்தா வந்ததுதான், அதுக்கு மருந்தே இல்லையாமே. உனக்கு வந்தது எனக்கு வராம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்ல, அதுதானே ஒரே வழி. எப்படி எப்படி? நான் மட்டும் பாதிப்புல இருக்கணும், ஆனா நீ பாதுகாப்பா இருக்கணுமா? இங்க பாரு, நீ நானும் புருஷன் பொண்டாட்டி தானே. எனக்கு வந்த கொரோனா உனக்கும் வரட்டும். அகில், தும்மாத அகில். சரி விடு, நான் வெளியே போய்க்கிறேன். அகில், அறிவில்ல உனக்கு?
மனசுல பயம் இருக்கணும். இனி எப்படி நீ ரூமுக்குள்ள வரேன்னா பாக்குறேன். நீயும் கண்ணம்மாவை நம்புற, அதை நான் மதிக்கிறேன். உன் நம்பிக்கை உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. உன் இடத்துல நானும் இல்ல வேற யாராவது சராசரி மனுஷன் இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவான்? பொண்டாட்டி கர்ப்பமாயிட்டான்னு நியூஸ் வந்த உடனே நமக்கு குழந்தை பிறக்காது. ஆனா இவ கர்ப்பமாயிட்டானா நமக்கு குணமாயிடுச்சா அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனை அப்பான்னு கூப்பிடுற புள்ள அவனுக்கு பிறந்ததா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். பாய். ஊனா விட்டு புள்ள டாடி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், வீட்ல இருந்து லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க சார். ஓகே சார். ஹலோ மாமா, என்ன பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க? வேலை தான். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா மாமா? அரியுமணி சமைச்சிட்டு இருந்தா, நான் சும்மா பக்கத்துல நின்னுக்கிட்டு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அரியு வெளியே போனப்போ அப்ப ஹாட் பாக்ஸ் எடுக்கணும்னு நான் ஸ்டூல் மேல ஏறி நின்னு பாருங்க. அதை பார்த்துட்டு அத்தை செம்ம திட்டு. என்னோட சேர்ந்து அறிவும் செம்மையா திட்டு வாங்கிட்டா. உன்னை யார் அது மேல ஏற சொன்னது? கீழே விழுந்து தொலைச்சா என்ன ஆகுறது? என்ன மாமா நீங்களும் அத்தை மாதிரி திட்டுறீங்க? சரி அதை விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா ஏன் சாப்பிடலன்னு 1000 கேள்வி கேட்பாளே. நான் சாப்பிட்டேன் கண்டமா, இப்பதான் சாப்பிட்டேன். அப்படியா? இன்னைக்கு சாப்பிட்டதுலயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்க பாப்போம். அது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஏன் இப்படி தனித்தனியா கேக்குறப்போ? காரணம் இருக்கு, சொல்லுங்க மாமா. எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எப்படியும் முருங்கக்காய் சாம்பார் தான் வச்சிருப்பா. பேசாம சேஃப்டிக்கு அதுவே சொல்லிடலாம். சொல்லுங்க மாமா, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது முருங்கக்காய் சாம்பார் ஒன்று வச்சல, அது சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்காய் சாம்பாரா? நான் வச்சேனா? நீங்க சாப்பிட்டீங்க. ஆமா. முருங்கைக்காய் வாங்கிட்டு வரவும் இல்ல, சாம்பார் வைக்கவும் இல்ல. இன்னைக்கு அறிவுமணி சிலது சமைச்சா, அதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக கேட்டேன். ஆனா நீங்க வைக்காத குழம்பு சாப்பிட்டதா சொல்றீங்க. அது வந்து நான் இன்னும் சாப்பிடல கண்ணம்மா, இப்பதான் வந்துச்சு, இனிமே தான் சாப்பிடணும். அப்படின்னா அதை சொல்ல வேண்டியதானே மாமா? எதுக்கு சாப்பிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லி, அது சமாளிக்க இல்லாத ஒரு குழம்ப சொல்லி, எதுக்கு மாமா இந்த பொய்? வழக்கமா நீங்க இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டீங்களே, என்னாச்சு மாமா? ஏய், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, இப்பதான் வந்தது. சரி அப்புறமா சாப்பிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணதும் சரி ஏன் சாப்பிடலன்னு நீ கேட்பியோன்னு நினைச்சு அப்படியே பொய் சொல்லிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்ல, நீங்க என்கிட்ட பொய் சொல்லவே மாட்டீங்க. இப்ப பொய் சொல்லிட்டீங்கல்ல, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? சரி விடு கண்ணம்மா, இது ஒரு விஷயமா? இல்ல, நீங்க பொய் சொன்னது எனக்கு நிஜமாவே பெரிய விஷயம்தான். ஒண்ணு, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கணும், இல்லனா உங்க மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், அதான் பொய் சொல்லிட்டீங்க. அப்படி என்ன மாமா பிரச்சனை? கண்ணம்மா, இது ஒரு சாதாரண விஷயம், விட. இத பாரு, என் கண்ணு முன்னாடி லஞ்ச் பேக் இருக்கு. நான் வேணா இப்பயே சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஏன் பொய் சொன்னீங்க? நான் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன், இல்ல நைட்டு வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். எதுக்கு மாமா இந்த அவசியம் இல்லாத ஒரு பொய்? எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு கஷ்டமா இருக்கிறத விட நீங்க பொய் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையும் நினைக்கிறப்போ எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இத பாரு, ஒரு சின்ன விஷயத்தை ஏன் இப்படி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்க? எனக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, புரியுதா? அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னமோ போய் சொல்றான். சாப்பிட்டாச்சுன்னு சொன்னது ஒரு கொலை குத்தமா? இதுக்கு போய் 1.5 மணி நேரமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? இல்ல மாமா,
நீங்க மனசுல ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்கீங்க. இல்லனா என்கிட்ட இப்படி ஹார்ஷெல்லாம் பேச மாட்டீங்க. ஆமா, ரொம்ப பெரிய பிரச்சனை தான். வானம் இடிஞ்ச தலை மேல விழப்போகுது. போதுமா? நீ போனை வை, நான் சாப்பிட்டு கூப்பிடுறேன். மாமா ஹலோ. மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறேம்மா. பசிச்சா சாப்பிட மாட்டேனா? மாமா இப்பயாச்சும் சாப்பிட்டீங்களா? உனக்கு சொன்னா புரியாதா? ஏன் இப்படி சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ற? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. டாக்டர், என் பேரு லோகேஷ். சரி. சொந்த ஊர் சேலம். 11 வருஷமா சவுதியில சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4-5 வருஷமா சென்னையில தான் செட்டில் ஆயிருக்கேன். சரி. இப்போ என் ஒய்ஃபு கர்ப்பமா இருக்கா. அவளோட ரிப்போர்ட் தான் டாக்டர் இதெல்லாம். சார், நான் கார்டியாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட் இல்லை. ஐ திங்க் நீங்கள் தப்பான கேபின்குள்ளே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டாக்டர், நான் ஆல்ரெடி கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டேன். அவங்க தான் உங்களை கன்சல்ட் பண்ண சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா? சரி, ஓகே, சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? என் ஒய்ஃப் இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு அபார்ட் பண்ணணும். அபோஷனா? என்னங்க சொல்றீங்க? ஆமா டாக்டர், குழந்தைய கலைக்கணும். அதான் ஏன்? வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? இல்லை டாக்டர்ஸ் யாராவது அபார்ட் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? உங்க ரிப்போர்ட்டை கொடுங்க. இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் கிளியரா தானே இருக்கு. பிரச்சனை அந்த குழந்தைகிட்ட இல்ல டாக்டர், என் பொண்டாட்டிகிட்ட தான் இருக்கு. இல்ல, புரியல. அந்த குழந்தை என்னோடது இல்ல டாக்டர். என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க சார் நீங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாரம் என் மேல விழுந்து ஹெவி ஆக்சிடென்ட். உயிர் பழச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பெற்றுக்கிற சக்தி இல்லாம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததுனால அது ஒரு குறையாவே எனக்கு தெரியல. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற உண்மை இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது டாக்டர். அவ வயித்துல இருக்கிற குழந்தை கண்டிப்பா என்னோடது கிடையாது டாக்டர். எவன் பிள்ளைக்கும் எதுக்கு டாக்டர் நான் அப்பனா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க டாக்டர், என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஆம்பளைங்க எல்லாருமே பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேலை வேலைன்னு கிடந்து ஓடுறோம், முதுகெலும்பு உழைக்கிறோம். ஆனா நம்மள நல்லா ஏச்சு திங்கிற இந்த பொம்பளைங்க கடைசியில இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா எப்படி டாக்டர் தாங்க முடியும்? எந்திரியா, யோ எந்திரியா. இங்க பாருங்க டாக்டர், இந்த நிமிஷம் வரைக்கும் டாக்டர்ங்கிற மரியாதைனால தான் பேசிட்டு இருக்கேன். ஏய், கட்ன பொண்டாட்டிய தப்பா பேசுற, உனக்கு என்னடா மரியாதை? ஏய், வெளில போ. நான் என்ன தப்பா பேசினேன்? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. நான் உன்னை கற்பனையில அவளை சந்தேகப்படலையே. இந்த குழந்தைய பெத்துக்கிட்டா அது முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அது எனக்கு பிறந்த குழந்தையா இல்லையான்னு தோணிக்கிட்டே இருக்காது. வாழ்நாள் முழுக்க அதை தாங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கலைச்சுட்டு போறதா பெட்டர் டாக்டர். இதுல என்ன தப்பு இருக்கு? யோ,
போய டேய் போடா. ஏய் பண்றேன்னா பண்றேன்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்ட்டு போ. அதை விட்டு பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க. ஹலோ மேடம். என்ன சொன்னா அந்த பாரதி? அப்படியே நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு மேடம். உன் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாரு. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த மாதிரி வேற எங்கேயாவது போய் சொல்லணுமா? ஹே, போனை வை. பாரதி, நான் கொளுத்தி போட்ட நெருப்பு பயங்கரமா எரியுது.